தாவீது 118வது சங்கீதத்தை எழுதுகிறார். எந்த சூழ்நிலைகளிலே எழுதுகிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்தார், எப்படிப்பட்ட வகையிலே தேவன் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார் என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக எபிடாஃபி அப்படி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவனுடைய நிலைமையை குறித்தும் சொல்லுகிற ஒரு சுருக்கமான ஒரு வாக்கியம். இது பொதுவாக கல்லறைகளிலே, மனிதர்களுடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். அவனை குறித்து அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி ஒரு வரியிலே எழுதக்கூடிய ஒரு வாசகம். மோசே கல்லறை இந்த உலகத்தில் இல்லை இல்லையா? ஒருவேளை கல்லறை இருந்திருந்தால் அந்த கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எகிப்தியன் அந்த எஜிப்சியனுடைய அந்த காலோட்டியை ஒரே கையிலேயே அவனை கொண்டானான்ல. காலோட்டி என்று சொன்னால் பவுன்சர்ஸ், ரெஸ்லர்ஸ், அவங்களையே ஒரே கையில் எந்த ஆயுதம் இல்லாமல் கொண்டான்ல, பலஸ்வான் என்று சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மிகுந்த சாந்தமுள்ளவன், அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி விதமாக சொல்கிறது, என் வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. மோசே இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனா. மனிதன் எப்படி மனுஷர்களை பார்க்கிறானோ அப்படி கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர் விசேஷித்த விதமாய் அவனுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். மோசேயை குறித்து தேவன் சொல்லும்போது யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11 வாசிக்க வேண்டாம், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். யார் அவன்? என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார். அப்படியாக தாவீதினுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு தெரியுமா? மேல் வீட்டு அறைக்கு கீழே இருக்கக்கூடிய தாவீதின் கல்லறை. இப்போ தாவீதின் கல்லறையில் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் எழுதணும்னா என்ன எழுதலாம்? பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, யார்? உரியாவின் மனைவியை அவன் அபகரித்து கொண்டவன் அப்படின்னு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம அப்படி தான் மனிதர்களை பார்ப்போம். ஆனால் அந்த டேவிட் பத்சேபாலுடைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா யார் விக்டம்? பத்சேபால் விக்டம் போல இருக்கும். ஆனால் உண்மையான விக்டம் யாருன்னா தாவீது. தாவீதை பத்சேபால் வஞ்சித்து அவனை திருமணம் செய்து கொள்கிறார். அதல்ல பிரசங்கம், அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். சவுலை தள்ளி தாவீதை இஸ்ரவேலருக்கு ராஜாவாக்கி என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாராம். தாவீதை குறித்து என்ன சாட்சி கொடுத்தாரு? என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார். அந்த தாவீதின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக நீங்கள் அறிந்த வண்ணமாக நம்முடைய பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? 39 இல்லை? அதில் 5 முதல் புஸ்தகங்கள், ஆகமங்கள், மோசே எழுதிய ஆகமங்களை தோரா என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களையும் நவீம், அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே தோரா, நவீம் என்று சொல்லி 2 பகுதிகள் இருக்கிறது. ஆனால் இதை தவிர
எபிரேய ஏடுகளிலே அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. குறிப்பாக 7 புஸ்தகங்கள் முக்கியமான புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு புஸ்தகம் யாசேரின் புஸ்தகம். எத்தனை பேருக்கு தெரியும் யாசேரின் புஸ்தகம்? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சரி, எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும். இது எங்கே எழுதியிருக்கிறது? யாசேரின் புஸ்தகம். அப்படின்னா வேதாகமத்திலே அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சாமுவேல் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் வாசிக்க வேண்டாம், அந்த இடத்திலும் இந்த யாசேரின் புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யாசேர் புஸ்தகம் வேதாகமத்தோடு கூட ரிலேட்டான புஸ்தகம். ஆனால் அது வேதாகமத்திலே இல்லை. ஆனாலும் அதிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாசேரின் புஸ்தகம், அதே போல் காத்தின் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று 7 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று யாசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த யாசேரின் புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வெர்சஸ், அதற்கு சம்பந்தப்பட்ட அநேக வசனங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, சற்று தினங்களுக்கு முன்னதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். அன்னாளுடைய பொருத்தனை என்று சொல்லி பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அன்னாளின் பொருத்தனை. அன்னாளின் பொருத்தனையினாலே யார் வந்தா? சாமுவேல் பிறந்தார். அந்த சாமுவேல் இஸ்ரவேலருக்கு 7 ஊழியங்களை செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். என்னென்ன ஊழியங்கள்? லேவியின் ஊழியம். இவர் யாருடைய வம்சத்தில் வந்தவர்? லேவியின் வம்சத்தில் வந்தாலும் கோராகினுடைய கோத்திரத்திலே பிறந்தவர் என்று சொல்லி பார்த்தோம். அந்த கோராகின் வம்சத்தில் பிறந்தவர் இஸ்ரவேலருக்கு 7 ஊழியங்களை செய்தார். முதல் ஊழியம் லேவியின் ஊழியத்தை செய்தார். அதன் பிறகு என்ன செஞ்சார்? ஆசாரிய ஊழியம் செஞ்சார். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியனாக மாறினார். அதன் பிறகு என்ன செஞ்சார்? தீர்க்கதரிசியாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி, அதாவது பைபிள் காலேஜ் டீச்சர் மாதிரி தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறவர், ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்னவா இருந்தாரா? மகா பிரதான ஆசாரியனாக இருந்தார். மகா பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் வேதாகமத்தில் 3 நபர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச நபர் யார்? இயேசு கிறிஸ்து. உங்களுடைய என்னுடைய மகா பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. அது இல்லாமல் 2 பேர் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிப்போமா? மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. போதும். இப்போ எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த 2 நபர்களை ஏன் சொல்கிறாருன்னா, இந்த 2 பேர் தான் மகா பிரதான ஆசாரியர்கள். இவர்கள் ஆரோனின் வம்சத்திலிருந்து வரல, அவர்கள் லேவியின் வம்சத்திலிருந்து வந்தாலும் அது ஆரோனின் வம்சத்திலிருந்து அவர்கள் வரவில்லை. மற்ற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் எங்கே போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அதுவும் எப்படி போகணும்? அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகணும். ஆனால் அந்த மோசையும் சாமுவேலும் எப்படி போவாங்களாம்? டைரெக்டாக உள்ளே போய் தேவனுடைய சமூகத்தில் போய் அவர்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் இருந்துட்டு அவர்கள் தேவனோடு கூட பேசிவிட்டு வருவார்கள். அதுதான் மகா பிரதான ஆசாரியன். இப்படி 7 ஊழியங்களை செய்து கடைசியாக அவர் செய்த ஊழியம் நியாயாதிபதியின் ஊழியம். அவர் நியாயாதிபதியாக இஸ்ரவேலருக்கு இருந்தார். அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவர் வயதாகிவிட்டது. அதனால் என்ன செய்கிறாரு? அவருடைய நியாயாதிபதியின் வேலையை யார்கிட்ட கொடுக்குறாரு? அவருடைய 2 பிள்ளைகள். யார் அவங்க பிள்ளைகளின் பேர்? யோவேல், அபியா. வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1, 2 வாசிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்களை வாசிப்போம்.
ம் வைத்தான். ம் 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 நியாயத்தை புரட்டி போட்டார்கள். அதனால இஸ்ரவேல் மக்கள் போய் சொல்கிறாங்க, இனிமேல் எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம். ஏன்னா உம்மை போல எங்களுடைய மகன் 2 பேரும் நியாயமாக எங்களை விசாரிக்கவில்லை. ஆகையினால எங்களுக்கு யாரை ஏற்படுத்தும்? ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேல் இடத்துல கேட்குறாங்க. மற்ற ஜாதியார் எல்லாரும் ராஜா இருக்கு, எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேண்டும் என்று சொல்லி. அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்தில் போய் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 22வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை ஆள, இந்த அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, யாரை ஆள? இஸ்ரவேலரை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து. தொடர்ந்து வாசிப்போம். ம் போதும். இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் தங்கள் ஊருக்கு போங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? ராஜாவை தேவன் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி பெஞ்சமின் கூத்தரத்தில் இருக்கக்கூடிய யார? சவுலை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு இப்போ வந்துடுவோம். 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ம் என்ன குப்பியை? தைல குப்பியை. இதே சாமுவேல் 2 பேரை அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. யார் யார? சவுலையும் பண்ணுறாரு, தாவீதையும் பண்ணுறாரு. ஆனால் சவுலை பண்ணும்போது எந்த தைலத்தை யூஸ் பண்ணுறாரு? குப்பி தைலத்தை யூஸ் பண்ணுறாரு. தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது எந்த தைலம் என்று சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். போதும் போதும். இப்போ யார் அபிஷேகம் பண்ணிட்டாரு? சவுலை அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ சவுல் ராஜாவாயிட்டார். முதல் முறையாக இஸ்ரவேலருக்கு யார் கிடைச்சாங்க? இப்போ ராஜா கிடைச்சாச்சு. இந்த ராஜா ஆன உடனே சவுல் ரொம்ப ஹம்புளான பர்சன். அவர் ராஜாவாகி ஒரே ஒரு வருஷத்தில் அவருடைய பூரா ஹேபிட் மாறிடுச்சு. 1 சாமுவேல் 13 வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஒரே வருஷம்தான் ஆச்சு. ராஜாவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். ம் ம் இருந்தார்கள். போதும். 9வது வசனத்தை வாசிப்போம். சர்வாங்க பலியை செலுத்தினான். இவன் எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அதனால் இவன் என்ன செய்யக்கூடாது? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தவே கூடாது. இவர் என்ன செய்கிறாரு? 2 பலியும் செலுத்த முயற்சி செய்கிறாரு. எந்த பலியை தான் செலுத்தினார்? சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டாரு, சமாதான பலியை செலுத்தலை. ஒரு வேளை செலுத்தியிருந்தால் அதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னதாக சாமுவேல் தடுத்துட்டு சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரு 14வது வசனத்தை வாசிப்போம். இப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யபாரம் நிற்காது. போதும். இப்போ என்ன சொல்கிறாரு? ராஜ்யம் பாரியம் பண்ண ஒரே வருஷத்தில் அவனுடைய ராஜ்ய பாரியத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, இது நிலை நிற்காது. வேறொரு ராஜாவை நான் ஏற்படுத்தினேனா? கரெக்டாக வாசிப்போம் ஒரு தடவை. கட்டளையிட்டார் அப்படின்னா முடிஞ்ச மாதிரி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் ராஜாவை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி. எப்போ சொன்னார் இது? ராஜ்யபாரியம் தொடங்கி, சவுல் ராஜ்யபாரியம் தொடங்கிய ஒரு வருஷம் கழித்து, அதாவது 2வது வருஷத்தில். சரி,
வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையிலே அவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தா ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 5வது வசனத்தை வாசிப்போம். சல்மோன் யாரை பெற்றானா? போவாஸ். யார் மூலமாக பெற்றான்? ராகாப். ராகாப் யாரு? வேசி. எந்த ஊர் வேசி? எரிகோவின் வேசி. சரி, தொடர்ந்து வாசிப்போம். போவாஸ் யாரை பெற்றான்? ஓபத்தை பெற்றான். யாரிடத்துல? ரூத். யாரு? மோவாப்பிய பெண், நொகோமியினுடைய மருமகள். அவனுடைய கணவன் இறந்தபடினாலே அவள் பெத்லகேமுக்கு வருகிறாள். அவளை யார் கல்யாணம் பண்ணுறா? இப்போ போவாஸ் திருமணம் செய்கிறார். அதன் பிறகு அவர்களுக்கு ஓபேத் பிறக்கிறார். ஓபேத்து யாரை பெற்றார்? ஈசாய். ஈசாய் யாரை பெற்றார்? யாரை பெற்றார்? ஈசாய் யாரை பெற்றார்? தாவீது ராஜா. சரி, தாவீது ராஜா யாரை பெற்றார்? சாலமோனை பெற்றால். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பத்சேபால பேரை எழுத அவர் விரும்பலை. அதனால தான் என்ன செய்கிறாரு? உரியாவினுடைய மனைவின்னு எழுதிட்டார். அந்த பேர் பத்சேபால் பேர் வர அவருக்கு பிரியமில்லாத காரணத்தினால உரியாவின் மனைவின்னு எழுதியிருக்கிறார். தாவீது யாரை பெற்றார்? சாலமோனை பெற்றார். சாலமோன் யாரை பெற்றார்? ரெகோபியாமை பெற்றார். இப்போ சாலமோன் யாருடைய மகன்? ராஜாவினுடைய மகன். ரெகோபியாம் யாரு? ராஜாவினுடைய மகன். ராஜாவினுடைய மகன் யாராக தான் இருக்க முடியும்? ராஜாவாக தான் இருக்க முடியும். என்ன கேட்டால் சாலமோன் ராஜா பிறந்தார்னு எழுதியிருக்கணும், ரெகோபியம் ராஜா பிறந்தார்னு எழுதியிருக்கணும். தாவீது ராஜாவாக பிறக்கலை. யாராக தான் பிறந்தார்? ஷெப்பர்ட், ஆடுகளை மேய்ப்பவனாக பிறந்தார். அவரை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, அவன் யாராக பெற்றாராம்? அவன் ராஜாவாக பிறந்தான். அப்போ வேதாகமத்தில் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கல. இது இருந்துட்டு போட்டோம். ஒரு ராஜா இருக்கிற அவருக்கு ஒரு மகிமையை செலுத்தணும்னு ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா செலுத்தவே இல்லை. கரெக்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இது தாவீதை ராஜா என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் நானும் பார்க்க போகின்றோம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் ஸ்லைட்லேயே இருக்கு. நீங்கள் திருப்பி அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். சவுல் எத்தனை வருஷம் ஆண்டாரு? எந்த வருஷம் தள்ளப்பட்டார்? 1 அல்லது 2ன்னு வச்சுங்களேன். 2வது வருஷம், 1.5 வருஷம்னு நினச்சிக்கலாம். நம்ம 2 வருஷம்னு வச்சுக்கோம். 2 வருஷம். அப்போ ராஜ்யபாரம் கர்த்தர் தள்ளப்பட்ட பின்பு சவுல் எத்தனை ஆண்டு வாழ்ந்த ராஜாவாக இருந்தார்? 38 வருஷம். கரெக்டாக கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். 38 வருஷம் அவர் என்னவா செஞ்சார்? ராஜாவாக ஆண்டார். இதை ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஸ்லைட்லேயே இருக்கு. தாவீது ராஜாவாகும்போது எத்தனை வயசு? 30 வயசு. அப்போ சவுல் ராஜ்யபாரியம் முடியும் போது அவருக்கு எத்தனை வருஷம் இருந்துச்சு? 38 வருஷம் இருந்துச்சு. 38 வருஷத்தில் தாவீது பிறந்திருக்கணும்னா எப்போ பிறந்திருக்கணும்? சவுல் தள்ளப்பட்டதற்கு பின்பு 8 வருடத்திற்கு பின்பு தாவீது பிறந்திருந்தால் தான் அந்த கரெக்டாக இருக்கும் கணக்கு, இல்லையா? 38 வருஷம் ஆயிடுச்சு ராஜ்யபாரியம். 38வது வருஷத்தில் தாவீது ராஜாவாகிறாரு. அவருடைய வயது என்னது?
30. அப்போ 30வது வருடத்தில் அவர் பிறந்திருக்கணும். அப்போ 8 வருடம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு ராஜாவை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்து ஈசாவினுடைய வம்சத்திலே தாவீது பிறக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து அவரை யாராவா பிறக்க வச்சிருக்காரு? ராஜாவாக முன்குறித்து அவனை பிறக்க வைத்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஈசா யாரை பெற்றான்? தாவீது ராஜாவை பெற்றான். ஏனென்று சொன்னால் இவன் ராஜாவாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டபடினாலே 8 வருடம் அவர் நோக்கி யாருடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் பார்த்து, இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் பார்த்து தாவீதை யூதா கோத்திரத்திலே இந்த ஈசாயின் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் தாவீதை குறித்து சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஈசா யாரை பெற்றார்? தாவீது ராஜாவை பெற்றான். ஒருவேளை சாலமோனின் மகனாக பிறந்தபடினாலே அவன் ராஜாவானான். ஆனால் தாவீது ராஜாவானது யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் ராஜாவானான். அதனால தான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்று சொல்லி. தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பெயருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்? 7 குமாரர்கள் இருந்தார்கள். 8வதுக்கு வரேன் நான். 7 குமாரர்கள் இருந்தார்கள். 8வது தான் யாரு? தாவீது. அதுக்கு தான் வரப்போகிறோம். சரி, வாசிப்போம். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்று கிழவனாய் மதிக்கப்பட்டான். கிழவனாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அப்படியே லிட்ரலாக எடுத்துட்டாங்க கிழவன் என்று சொல்லி. ஆனால் அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்னா எல்டர், கணம் பொருந்தியவனாக இருந்தான். ஏன்னா போவாஸ் யார்? அவருடைய அப்பா யார்? அப்பாவோட தாத்தா யார்? போவாஸ். ஒரு நிலப்பிரபு. பெத்லெகேமிலே அநேக நிலங்களை கொண்ட ஒரு மனிதன் போவாஸ். அவன் ரூத்தை திருமணம் செய்து ஓபேத்தை பெறுகிறான். ஓபேத்து ஈசாவை பெறுகிறான். அப்போ இந்த வம்சமே என்னது? நிலப்பிரபுக்களின் வம்சம். ஆகையினால பெத்லெகேமிலே இவர்களுக்கு என்ன இருந்தது? செல்வாக்கு இருந்தது. அவன் வயது சென்றவனாக இருந்தான், எல்டராக இருந்தான், எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் சனகிரேப் சங்கத்தின் தலைவனாக இருந்தான். அநேக நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம், ஆலோசனை சங்கம், சனகிரேப் சங்கம் என்று சொல்லி அதனுடைய தலைவனாகவும் இருந்தான். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்திலே ஒரு மாற்றம் வந்தது. இதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் லீடரும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிங்கும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா? நியாயாதிபதி அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருந்தார், நியாயாதிபதியாகவும் இருந்தார். இப்போ சவுல் வந்தவுடனே அந்த கிங்டமே 2ஆக பிரியுது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல் உடைய காரியங்கள், இன்னொன்று என்னது? ராஜ்யபாரம் செய்யக்கூடிய காரியங்கள். அப்போ ஒரு மாற்றம், அந்த அரசாங்கங்களிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. இவர் சனகிரேப் சங்கத்தில் தலைவராக இருக்கிறார். இப்போ என்ன ஆகுது? சவுளுடைய ஆட்களாக சில பேர் பிரிகிறாங்க, சில பேர் சாமுவேலை சேர்ந்த மக்களாக பிரிகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நீர் இந்த ஈசா எப்படி அந்த ஆலோசனை சங்கத்தினுடைய தலைவனாக இருக்க முடியும்? இவர் யாருடைய? எரியோவினுடைய வேசியினுடைய வம்சத்தில் வந்தவன், மோவாப்பியருடைய வம்சத்தில் வந்தவன். ஆகையினால இவர் சனகிரேப் சங்கத்தில் இவர் தலைவராக இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்தது. இது வரைக்கும் அவர் செல்வாக்காக இருந்த மனிதர். அந்த இடத்துல அவரை குறித்து எல்லோரும் எதிராக பேசி அவருடைய அந்த பதவியிலே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இவர் யூதன் என்பதற்கான அத்தாட்சி இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கலகம் வந்தது. அந்த கலகத்தின் விளைவாக
தாவீதினுடைய தாயார் அவனை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தாவீதினுடைய தாயினுடைய பேர் என்ன? வேதாகமத்தில் இருக்கா? இல்லை. ஆனால் இந்த யாசேர் புஸ்தகத்தில் இருக்குது. அவளுடைய பேர் என்னது? நெட்சவித். எலிசபெத் மரிய நெசவெத். இது ரெண்டும் ஒரு ஃபேமஸான பேர், நெசவெத். இந்த தாவீதின் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள் இருந்துச்சு. இந்த 7 பிள்ளைகளை பெற்ற அந்த தாய் கணவனை விட்டு பிரிந்து செல்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் யாசேர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரிந்து சென்று தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஈசா என்ன செய்கிறாரு? இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இந்த தாவீதினுடைய தாயாரினுடைய அடிமை பெண்ணை அவர் திருமணம் செய்ய முயற்சி செய்கிறார். அவருடைய அடிமை பெண்ணை நான் இந்த நாளில் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுறார். ஏன்னா இந்த காரியத்தினாலே அந்த பெத்லகேமிலே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கும், அப்போது ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறார். அந்த அடிமை பெண் என்ன செய்கிறா? தாவீதினுடைய தாயார் இடத்துல போய் இந்த மாதிரி நடக்கப் போகிறது என்று சொன்னபோது அந்த தாயார் என்ன சொல்கிறாங்க? நான் பிரிந்து தள்ளுதல் சீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் உனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அமைதியாக இருக்காங்க. திருமண நாள் வரும். திருமண நாள் எப்பயுமே யூதர்கள் சாயங்கால நேரத்தில் திருமணம் இருக்கும். அந்த திருமணத்தின் போது பெண்ணுடைய மூஞ்சி என்ன செய்வாங்க? கவர் பண்ணியிருப்பாங்க. எப்படி தெரியும்? நம்ம யாக்கோபினுடைய திருமணத்திலிருந்து தெரியும். அப்போ இந்த அம்மா என்ன செய்து, அந்த அடிமை பெண்ணுக்கு பதிலாக இந்த அம்மா திருமணத்திற்கு சென்று அவனோடு கூட இருந்து கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த கர்ப்பம் தெரித்த உடனே இப்போ ஒரு பெரிய பிரளயம் வந்துருச்சு பெத்லகேமில். அவங்க கேட்குறாங்க, இந்த காரியம் எப்படி நடக்கும்? கணவனை தள்ளுதல் சீட்டு கொடுத்து பிரிந்து வந்தவள் கர்ப்பமாறாள் என்று சொன்னால் அவர் வேசி, அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆகவே ஆலோசனை சங்கத்திற்கு முன்னதாக அவளும் ஈசாயும் வர வேண்டியதாக இருந்தது. வரும்போது ஈசாய்க்கு பெருத்த அவமானம். நடந்த காரியத்தை காட்டிலும் இது பெருத்த அவமானம். இப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரிக்கும் போது ஈசாய் சொல்கிறாங்க, அந்த ஆலோசனை சங்கத்தின் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஈசாய் இது உன்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளையை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை நான் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தாவீது தான் வயிற்றில் இருக்கிறாரு. இந்த மகனை நான் என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு அடிமையாக, யாரை தான் நான் கல்யாணம் பண்ணேன்? அடிமையை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அம்மா இடையில வந்துருச்சு. ஆகையினால இந்த பையன் யார் தான்? எனக்கு அடிமைதான் என்று சொல்லி அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார். தள்ளப்பட்ட கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிறக்கும் போதே அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு அடிமையாக தள்ளுகிறான். அப்போ அந்த தாயினிடத்தில் 3 வருடங்கள் இருந்துவிட்டு அதனுடைய தாய் பால் குடிக்கக்கூடிய நிலைமை மாறிய உடனே அந்த தாவீது இப்போ யார்கிட்ட வர்றாரு? ஈசாயிட்ட வர்றாரு. ஈசாயின் இடத்துல அவர் எப்படி இருக்கிறார்? மகனாக அல்ல, எப்படி வாழ்கிறாரு? அடிமையாக வாழ்கிறார். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என்ன பாவம்? தள்ளுதல் சீட்டை கொடுத்து விட்டு மீண்டுமாக தன் கணவனோடு கூட சேர்ந்து என்னை பெற்றபடினாலே என்னை பாவத்திலே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி மற்ற ஒரு 2 வசனங்களை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னது சார்பிலே விழுந்தேன். கர்ப்பத்திலே அவன் தள்ளப்பட்டு விட்டான், தன்னுடைய தகப்பனாலே தள்ளப்பட்டு விட்டான், தாயினாலே தள்ளப்பட்டு விட்டான். இப்போ யாரை சார்கிறான்? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறான்.
என் தேவனாயிருக்கிறீர். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார். இல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 27:10 இவ்விதமாக சொல்லுகிறது, என் தாயும் என் தகப்பனும் தாயும். தமிழில் அப்படி எழுதியிருக்காங்க, கைவிட்டாலும் என்று சொல்லி. நம்ம புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கிறது? forsake me. தாய் அதை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள், நீர் என்னை சேர்த்து கொண்டீர். அவர் என்னை சேர்த்து கொண்டார். கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டாராம். தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, புறக்கணிப்பின் மத்தியிலே அடிமையாக தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சில வசனங்களையும் வாசிப்போம். இது மாத்திரம் இல்லை, தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு? அவரை முழுமையாக அவனை மகன் என்று சொல்லாமல் அடிமையாக அவனை மாற்றி விட்டார். அதே சமயத்தில் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய சகோதரர்களுக்கு நான் வேற்று மனிதனானேன், என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியமானேன். என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான், அவர்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? அந்நியனாக மாறிவிட்டேன். ஏனென்று சொன்னால் என் தகப்பன் என்னை தள்ளிவிட்டான், என்னுடைய தாயும் தள்ளிவிட்டாள், என்னுடைய சகோதரர்களும் என்னை தள்ளிவிட்டார்கள். நான் தேவனையே சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே அதிகாரத்தில் 20வது வசனம் 21 வாசிப்போம். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவரும் இல்லை. இந்த பிரபுக்கள், ஈசாயினோடு கூட இருந்த அநேக பிரபுக்கள் இருந்தார்கள். அவர்களிடத்துல எல்லாம் சொல்லலான்னு பார்த்தா ஒருவரும் எனக்கு பதில் அளிக்கவில்லை. வாசிப்போம். தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். 21. இந்த வசனத்தை யாருடைய வசனம் நமக்கு தெரியுது? இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன கஷ்டங்கள் வந்ததோ அதற்கு முன்னதாக இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் செஞ்சு பார்க்கப்பட்டது. இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஆடுகள் எங்கேயாவது காணாமல் போயிடுச்சுன்னா உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யூதர்களுடைய வம்ச பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கையில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் GALL கால் என்கின்ற ஒரு இலையை போட்டுருவாங்க. அந்த இலையை போட்ட உடனே அந்த ஆகாரம் கசப்பாக மாறிவிடும். அதான் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஆகாரத்தில் என்ன கலந்தார்கள்? காடியை கலந்தார்கள் என்று சொல்லி, கசப்பை கலந்தார்கள். அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஏதாவது அந்த ஊரில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? இது யார் செஞ்சிருப்பா? தாவீது தான் செஞ்சுருப்பான். யாருக்காவது ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா தாவீதின் இடத்துல தான் கேட்பாங்க, என்ன செய்யணும்? நீ தான் என்னுடைய ஆடை எடுத்திருப்ப. அப்போ அவர்களுக்கு ஆடுகளை கொடுத்துட்டா திரும்பி வரும்போது ஆடுகளுடைய எண்ணிக்கை குறைந்திருந்தால் தாவீதுக்கு என்ன கிடைக்கும்? கசப்பான ஒரு உணவு கிடைக்கும். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலே அவர் வாழ்ந்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 69:12 வாசிப்போம். பாடலானேன். இப்போ யாராவது உட்காந்து ஏதாவது பேசணுன்னா தாவீதுக்கு விரோதமாக பேசுவாங்களாம். ஏன்னா ஈசாயை திருப்திப்படுத்துவதற்காக தாவீதுக்கு விரோதமாக பேசுவார்களாம். அந்த காலகட்டத்தில் யாரையாவது சபிக்கணுன்னா எப்படி சபிப்பாங்களாம்? நீ தாவீதை போல ஆக கடவாய் அப்படின்னு சபிப்பாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தாவீது கடந்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்ததைப் போல, அவருடைய சகோதரர்களாலே அவர் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததைப் போல தாவீதும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 7வது வசனம் நானே வாசிக்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் என்னை தங்கள் வலையிலே குழியை ஒளித்து வைத்து முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவைக்கு படுகொலி வெட்டினார்கள் என்று சொல்லி.
எந்த ஒரு முகாந்திரம், அவன் யாருன்னே தெரியாது, திடீர்னு என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் தாவீது கடந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து வந்த காரியங்கள். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2வது வசனம், 2, 3, 4 வாசிப்போம். எப்போ வந்து நிற்பேன்? ஏன்னா இவன் ஆடுகளை மேய்ப்பவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது, ஆலயத்தில் அவர்களுக்காக பலி செலுத்த முடியாது, அவர்கள் ஆலயத்திற்குள்ளாக வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே எல்லாம் காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆடுகளை மேய்ப்பதற்காக தாவீது அனுப்பப்படுவான். எந்த இடத்துக்கு அனுப்பப்படுவான்? கரடிகள் இருக்கக்கூடிய இடம், சிங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவன் அனுப்பப்படுவான். ஆனாலும் கர்த்தர் அவனை காத்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அவனை ஒரு பர்பஸோடு கூட, ஒரு திட்டத்தோடு கூட, தேவ தரிசனத்தை பெற்ற மனிதனாக அவன் வாழ்ந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வந்த போதிலும் தேவன் அவனை காத்தார் என்று சொல்லி 42, 3 வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் தாவீது அழுகிறாரு, எப்போ என்னுடைய சூழ்நிலை மாறும், எப்போது என்னுடைய சூழ்நிலை மாறும் என்று சொல்லி. தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, இந்த சூழ்நிலை தள்ளப்பட்ட கல்லாக அவனுடைய வாழ்க்கை மாறியது. வாழ்க்கை முழுவதும் கசப்பாக மாறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கடந்து வருகிறான். தேவனை நோக்கி பார்க்குறான், கடவுளே, நான் எப்போ உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொள்ள முடியும்? எனக்காக யாரும் பலி செலுத்த மாட்டாங்க, நானே என்னை பலியாக ஒப்பு கொடுக்குறேன். அதை தான் 141, 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் 141, 2ல் தாவீது சொல்கிறாரு, நான் எப்படி பலி செலுத்துவேன் என்று சொல்லி. கைகளை விரித்து சொல்கிறார், நானே ஜீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த போது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைபடுகிறார். அவன் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றப் போகிறார். புறக்கணிப்பின் மத்தியிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஆறுதல் இல்லாத சூழ்நிலையிலே அவன் பல நாட்கள், பல இரவுகள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை, அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார். எப்போ தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்போம். எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்து விட்டேன், நான் அவர்களை கைவிட்டு விட்டேன், அதுக்காக நீ எவ்வளவு நாள் நீ துக்கித்து கொண்டிருப்பாய்? எதை எடுத்துக்கொள்ளணுமா? கொம்பு தைலம். சவுல அபிஷேகம் பண்ணும்போது என்ன தைலம்? குப்பி தைலம். இப்போ என்ன தைலம்? கொம்பு தைலம். இந்த கொம்பு தைலம் ராஜாவாக மாத்திரமல்ல, ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். அதுதான் இந்த கொம்பு தைலம். தொடர்ந்து வாசிப்போம். போதும். இப்போ என்ன செய்கிறாரு? பெத்லகேமுக்கு போ, அங்கே ஈசாவினுடைய மகனை நான் ராஜாவாக தேர்ந்தெடுத்து கொண்டேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு. உடனே சாமுவேல் என்ன செய்கிறாரு? எங்கே வர்றாரு? பெத்லகேமுக்கு வர்றாரு. பெத்லகேமுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமா? 4வது வசனத்தை வாசிப்போம். இப்போ யார் வர்றா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு நியாயாதிபதி, 7 ஊழியங்களை செய்த ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இந்த ஊருக்கு வர்றாரு. அப்போ மூப்பர்கள்லாம் பயந்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஊரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஈசாயின் காரியங்களை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊருக்கு அவர் வர்றாரு,
எதுக்காக வர்றாரு? சமாதானமா அல்லது என்ன காரியம் என்று கேட்கும்போது சாமுவேல் என்ன சொல்றாரு? சமாதானமான காரியம். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவன் சமாதானம்தான். சமாதானம்தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? இந்த பெத்லகேமில் உள்ளவ எல்லோரும் என்ன செய்யுங்க? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று என்னோடு கூட பலி விருந்து செய்யுங்க. காலை எடுத்துட்டு போறாரு. இதை நான் கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன். இதை நம்ம வெட்டி நம்ம எல்லோரும் பலி விருந்து செய்யலாம். அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். யாரையும் கூப்பிடுறாராம்? ஈசாய். ஈசாய் ஆல்ரெடி அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவரையும் கூப்பிடுங்க. இப்போ பெத்லகேமில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன எதுக்கு ஈசாயை கூப்பிடுறாருன்னு தெரியலையே. ஈசாவும் வர்றாரு. அப்போ சாமுவேல் மாத்திரம் இல்லை, அவரோடு கூட ஆரோனுடைய குடும்பத்தார் எல்லாரும் வருவாங்க. எல்லா ஆசாரியர்கள் வந்திருப்பாங்க. பெத்லகேம் ஊரார். அது மாத்திரம் இல்லை, பலி விருந்து சொல்லணும்னா முழு இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்போ பெத்லகேமில் வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, ஈசாயின் குடும்பத்தை கூப்பிடுன்னு சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் என்றான். இப்போ என்ன செய்கிறாரு? ஈசாய் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையா அனுப்புகிறாரு. முதல் மகனை அனுப்புகிறாரு. இப்போ கடைசியாக 10வது வசனத்துக்கு வருவோம். ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. அப்போ எத்தனை பிள்ளைகளை அனுப்பிச்சிருக்கணும்? 8. ஏன் 7 அனுப்பிச்சாரு? ஏன்னா இவர் இந்த 7 பிள்ளைகளை தான் அவர் பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். 8வது பிள்ளை தாவீதை தள்ளப்பட்ட கல்லாக ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆகையினால அவனை கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவன் ஒரு மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் பலி செலுத்த வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி 7 பேரை கொண்டு போறார். தொடர்ந்து வாசிப்போம். இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, 7 பிள்ளைய கொண்டு வந்துட்ட, கர்த்தர் என்ன செஞ்சார்? 7 இல்லைங்கிறப்பா, உண்மையாவே 7 பிள்ளை தானே அவனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொன்னாரு? சத்தம் இல்லாமல் சொல்கிறாரு. ஒரு அடிமைன்னு சொல்ல, ஏதாவது சபிச்சிட்டாருன்னா சத்தம் இல்லாமல் சொல்கிறார். 8வது பையன் இருக்கான். சொல்லுங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்போ சமஸ்த இஸ்ரவேலருக்கும் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய சாமுவேல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ அவனை வந்தாதான் பலி விருந்தே. சரிங்க, அவன் வர்ற வரைக்கும் நம்ம பலி விருந்தெல்லாம் சாப்பிட்ருவோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் வர்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிறார். இப்போ என்ன நடக்குது? முழு இஸ்ரவேல் மக்கள், பெத்லகேமில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், ஈசாயின் 7 குமாரர்கள், ஆரோனின் வம்சத்தார் எல்லாரும் நிற்கிறாங்க. சாமுவேல் என்ன சொல்கிறாரு? 8வது பையன் வந்தாதான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட். இது வரைக்கும் இவனை கூப்பிட்டு பலி செலுத்தினதே கிடையாது. தாவீதுக்காக பலி செலுத்தினது கிடையாது. தாவீது ஆலயத்திற்கு போனது கிடையாது. ஆசாரியர்களை பார்த்தது கிடையாது. லேவியர்களை பார்த்தது கிடையாது. இப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு? அவன் வந்தால் தான் மேற்கொண்டு ஃபங்க்ஷனே நடக்கும். இப்போ என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து வாசிப்போம். ஊராரெல்லாம் இது வரைக்கும் தாவீதை போன்னு சொன்னாங்கல்ல, ஆலயத்து பிரகாரத்தில் கிராஸ் பண்ணும்போது இங்கே வரக்கூடாது போன்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் எல்லாம் தேடி போகிறாங்க. வாசிப்போம். சிவந்த மேனின்னு போட்டிருக்கு. ஹீப்ரு டெக்ஸ்டில் பார்த்தோம்னா சிவந்த மேனி இல்லை, சிவந்த முடியான். அந்த டெசர்ட்டில் இருந்ததுனால அவனுடைய முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? செம்பட்ட கலரில் ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டாங்க. அப்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? இவன் தான். 7 பேர் போனாங்க. அப்பெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாரு இல்லை இல்லைன்னு. தாவீது உள்ள நுழையும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? சத்தமா எழுந்துட்டார். கர்த்தர் எழுந்து என்ன சொல்றாரு? இவன் தான்.
ஆ, நீ எழுந்து. இப்போ இஸ்ரவேல் மக்கள் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யார் உள்ளே வர்றா? தாவீது உள்ளே வர்றாரு. தாவீது உள்ளே வந்தோடனே பிரதான ஆசாரியன் எழுந்து நிற்கிறார். பிரதான ஆசாரியன் எழுந்த உடனே ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். ஆசாரியர்கள் எழுந்து நின்ன உடனே மூப்பர்கள் எழுந்து நிற்கணும். மூப்பர்கள் எழுந்து நின்ன உடனே மக்கள், பெத்லகேமின் மக்கள் எழுந்து நிற்கணும். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எழுந்து நிற்கிறாங்க. தாவீது என்ன செய்கிறாரு? உட்கார்றாரு. உட்கார்ந்தா தான் அபிஷேகம் பண்ண முடியும். தாவீதை உட்கார வைக்கிறாங்க. சாமுவேல் என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். போதும். அதை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்குகிறார். எப்போ? இத்தனை பாடுகள், கஷ்டங்கள், புறக்கணிப்பின் மத்திகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதின் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய சகோதரர்களுக்கு முன்னதாக, அவருடைய தகப்பனாருக்கு முன்னதாக, அந்த பெத்லகேம் மக்களுக்கு முன்னதாக அவனை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கும்போது இந்த சங்கீதம் 118 பாடுகிறார். சங்கீதம் 118 முதல் வசனத்தை வாசிப்போமா? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, அப்போ தான் அதே வசன, அதே அதிகாரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் 22வது வசனம் வாசிங்க. இது தலைக்கல்லாயிற்று, கார்னர் ஸ்டோனாக தேவன் மாற்றுகிறார். புறக்கணிப்பின் மத்தியிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, அவமானப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அந்த சங்கீதத்தை முழுவதுமாக எழுதுகிறார். அதனால தான் சங்கீதம் 118 என்ன சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். வேதாகமத்தில் நடு பகுதி என்ன சங்கீதம் என்ன இருக்குது? 118வது சங்கீதம். என்ன சங்கீதம்? 118. வேதாகமத்தை ரெண்டாக பாட் பண்ணோம்னா அதில் நடுவில் வரக்கூடிய புஸ்தகம் என்னது? 118வது சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதத்தை நம்முடைய வேத புஸ்தகத்தின் மையமாக தேவன் வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வேத புஸ்தகத்தில் தோல் சூழலின் அடிப்படையில் எந்த வார்த்தை நடு வார்த்தையாக இருக்குன்னா 8வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் மீது பற்றுதலாக இருப்பது நலம். அந்த கர்த்தருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் நடு வார்த்தை. தோல் சுருளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையிலையும் நடு வார்த்தை என்ன பார்த்தோன்னா கர்த்தர். கர்த்தர். தாவீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது இந்த 118வது சங்கீதத்தை எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர், ஆரோனின் குடும்பத்தார் தேவனை துதிப்பார்களாக. அவனுக்காக ஒரு பலியும் செலுத்தாத போது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணும்போது அவன் மூலமாக அநேக பலிகளை செலுத்தினான். சவுல் என்ன செஞ்சார்? பலி செலுத்தும் போது தடுத்தார். ஆனால் தாவீது பலிகளை செலுத்தினார். அப்போ கர்த்தர் ஒன்றுமே சொல்ல, ஏபோத்தை அறிந்து கொண்டு அவர் நடனம் ஆடினார். ஏபோத்து யார் தான் போடணும்? ஆசாரியன் தான் போடணும். ஆனால் தாவீது போட்டப்ப கர்த்தர் ஒன்றும் சொல்ல. ஏன்னா அவனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? கொம்பு தைலத்தின் அபிஷேகம். ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் தேவன் அவனை ஏற்படுத்தினார். அதே வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் வந்து ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இந்த உலகத்திலே இதே தாவீதினுடைய இடத்திலே, தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாவீதினுடைய எலும்புகள், அவனுடைய நரம்புகள், அவனுடைய தசைகள் கற்பத்தில் உருவாகாத முன்பே 8 வருடத்திற்கு முன்பே தேவன் முன்குறித்து ஒரு மனிதனை ஏற்படுத்தினார். அந்த மனிதன் தாவீது. ஈசா தாவீது ராஜாவை பெற்றான் என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நீங்களும் நானும்
இடம் கொடுக்கும்போது உங்களையும் என்னையும் அவருடைய திட்டத்திலே மகிமையாய் உபயோகிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தாவீதை நீர் முன்குறித்து அவன் மீது நீர் வைத்திருந்த தகப்பனே திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருந்தீர் ஆண்டவரே. தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே தகப்பனே இருந்த தாவீதை நீர் உயர்த்தியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே புறக்கணிப்பின் மத்தியிலே வாழ்ந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீர் செயல்பட்டீர் ஆண்டவரே. மனிதர்கள் புறக்கணிக்கும் போது தேவன் நீர் சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. தாயும் தகப்பனும் கைவிட்ட போதும் தகப்பனே நீர் அவனை தாயின் கருவிலிருந்து முன்குறித்து நீர் அவனை சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியாக அவனை வணைந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள், கரடிகள், சிங்கங்களின் மத்திகளிலே அவனை ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டீர். ஏனென்று சொன்னால் உம்முடைய சித்தம் அவன் மீது இருந்தது, உம்முடைய திட்டம் அவன் மீது இருந்தது. இந்த வேளையிலும் மனிதர்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் கர்த்தர் நீர் சேர்த்துக்கொள்வீர். தகப்பனே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் தகப்பனே எங்கள் மீது உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த திட்டத்திற்கும் அந்த சித்தத்திற்கும் என்னையும் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.